இந்த ஊர்ல ரிதேஷ் குமார் என்ற ஒருவர் இருக்கிறாரா? இருக்கிறார் மேடம். ஊரின் கடைசி பகுதியில் ஒரு குடிசையில இருக்கிறார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ராதா ரிதேஷ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா காலேஜ்ல படிச்சிருப்பாங்க, அப்படியே இவங்களோட காதல் ஆரம்பிச்சிருக்கும். இப்ப காதல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ராதா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அது என்னன்னா, எனக்கு லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணும்ன்ற மாதிரி கனவு இருக்கு, அது உனக்கே தெரியும். நம்ம இப்படி சேர்ந்து இருக்கிற பட்சத்துல என்னால அச்சீவ் பண்ண முடியாதோன்னு எனக்கு தோணுது. நம்ம ரெண்டு பேருமே தற்காலிகமா பிரியலாம். நான் என்னோட கனவை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த ரிதேஷால ஏத்துக்கவே முடியல. உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ராதா வேணான்ற மாதிரி மறுக்கிறாங்க. சோ பல வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் திரும்பி சந்திக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருமே என்ன நிலைமையில இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த கதை கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே நமக்கு ஒரு காதல் ஜோடியை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேரு ராதா, பையன் பேரு ரிதேஷ் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிதேஷ்க்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருது. இவருமே வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரிதேஷோட குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம்னு சொல்லலாம். அதாவது அப்பா அம்மா அந்த காலத்துல கொஞ்சம் சொத்தை வாங்கி போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா வாங்கி போடல, குடும்ப ரீதியாவே வரும் பாத்தீங்களா சொத்து, அந்த மாதிரி ஓரளவுக்கு சொத்தெல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு வசதியானவர்னு சொல்லலாம். ஆனா ராதாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ராதாக்கு பெரிய கனவெல்லாம் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம், பெரிய அதிகாரியா மாறணும்ன்ற மாதிரி நிறைய கனவு இருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய ஜட்ஜா மாறணும், நீதிபதியா மாறணும், இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும். அடிக்கடி ரிதேஷ் கிட்டே இவங்க கனவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரிதேஷை பொறுத்த வரைக்கும் ராதா தான் உலகம். ராதாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டாருல, இப்ப கை நிறைய இவருக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்குது. ராதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ராதா என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல இது செட் ஆகாதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி தள்ளி போட்டுட்டு இருக்க ராதா ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கனவு ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம அடிக்கடி சந்திச்சு பேசுறதுனால என்னால எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல, அதாவது எக்ஸாம்ல என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனை வைக்க முடியல. அதுக்கு என்ன சொல்ற ராதா அப்படின்ற மாதிரி ரிதேஷ் கேட்கும் போது, நம்ம ஒரு சில வருஷத்துக்கு சந்திக்க வேணாம், என்னோட லைஃப்ல நான் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அதை நான் அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்றேன், அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் சந்திக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை இவரால ஏத்துக்கவே முடியல. இல்ல நம்ம சந்திப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இப்ப அடிக்கடி சந்திக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது, அப்படி இல்லைன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன், அதாவது நீ எதை பத்தியும் கவலைப்படாம வீட்டுல எந்நேரமா படிச்சுக்கிட்டே இரு, நீ நினைச்சதை அச்சீவ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ராதா மறுக்கிறாங்க. இல்ல என்னோட சொந்த உழைப்புனால அந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேர், அதாவது நான் உன்னை மனசுக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் இந்த விஷயத்த பண்ண முடியாது, மனசுல இருந்து உன்னை எடுத்து வச்சாதான் இந்த விஷயத்த பண்ண முடியும்னும் போது, ராதா இப்பெல்லாம் பேசாத ராதா, இதை என்னால ஏத்துக்கவே முடியல, பிளீஸ் ராதா இப்படி பண்ணாதன்னும் போது, ரிதேஷ் எனக்காக இந்த விஷயத்துக்கு சம்மதியேன் அப்படின்னும் போது, இவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற பத்தி சொல்றாரு. நானுமே கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக வருவேன், லைஃப்ல நான் நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டு உன்னை பாக்குறதுக்காக வருவேன், அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே சந்திக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த ரிதேஷால ஏத்துக்க முடியல. ஆனா ராதா இவ்வளவு சொல்றதுனால இவருமே ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நாட்கள்ல ராதா வேற ஒரு பகுதிக்கு போறாங்கன்றது இவருக்கு தெரிய வருது. அதாவது இதுக்கப்புறம் இவரை சந்திக்காம இருக்கிறதுக்காக வேற ஒரு பகுதிக்கு போறது இவருக்கு தெரிய வருது. இவருமே எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. ஏன்னா ராதாவை இப்ப வரைக்கும் சந்திக்காம தான் இருக்காரு. அப்பப்ப லாங்ல இருந்தாவது பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அதுவும் பார்க்க முடியாதுன்றது இவருக்கு தெரிய வருது. ராதா போனதுக்கு அப்புறம் அவங்களையே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே மாதங்கள் வருடங்களாவே மாறுது. 2-3 வருஷம் போது இவர் இவரோட கான்சென்ட்ரேஷன் எதுலயுமே போக மாட்டேங்குது. இவருக்கு கல்யாண வயசு வந்துருது இல்ல, பேரண்ட்ஸுமே இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி பொண்ணு போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும் போது, நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது, நான் கல்யாணம் பண்ணா ராதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. ஏற்கனவே அவ சொல்லிட்டு போய் 3 வருஷம் ஆகுது, அவ எப்ப வருது, நீ எப்ப கல்யாணம் பண்றது, இதெல்லாம் செட் ஆகாதுரா, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, காலங்காலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா, நீ சீக்கிரமா பண்ணிக்கோன்னும் போது, இல்ல என்னால முடியாது, நான் ராதாக்காக வெயிட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. சரியா 5 வருஷம் கழிச்சு ராதா திரும்பி இந்த ஊருக்கு வராங்க. இப்ப ராதாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தோட நீதிபதியா மாறி இருக்காங்க போல. இதுக்கு முன்னாடி வேற ஒரு பகுதியில இருந்திருப்பாங்க, இந்த பகுதிக்கு வரணும்ன்ற மாதிரி கேட்டுதான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க இவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக வராங்க.
ராதா இந்த ஊர் பொண்ணு தானே, இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், அதனால எல்லாருக்குமே ராதாவை தெரியுது. ராதா நீ வந்து இவ்வளவு பெரிய ஆபீசரா மாறிட்டியா, அதாவது நீதிபதியா மாறிட்டியான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க வேலையா எதுக்காக வந்திருக்காங்கன்னா ரித்தேஷை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரித்தேஷ் எங்க இருக்காருன்னு கேட்கும் போது ரித்தேஷ் இன்னமும் அந்த வீட்டுல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. உடனே ரித்தேஷை பார்க்க போனோன்ற மாதிரி இவங்களுமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரித்தேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப ராதாவை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. 5 வருஷம் இப்ப மீட் பண்ணாம திரும்பி மீட் பண்றதுனால ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ராதா நீ அப்படியே இருக்கு அப்படின்னும் போது நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க, நான் சொன்னேன்ல நான் உங்களை தேடி வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது ராதாக்கு தெரிய வருது. ராதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கோட போனாங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்காம 5 வருஷம் தள்ளி போட்டாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆன் ஆயிடுவாரு ஒரு 2 வருஷத்துல. ஏன்னா வந்து ராதா வந்து படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அதெல்லாம் வந்து அவன் மூவ் ஆன் ஆயிடுவான், அவன்லாம் உனக்காக வெயிட் பண்ண மாட்டான், அதுவும் நீ வந்து எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஆயிடும், அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் வெயிட் பண்றதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயம் நம்ம ஊருக்கு இந்த மாவட்டத்துல நீதிபதியா வந்திருக்காங்கல்ல, நம்ம ஊர் பொண்ணு வந்திருக்கால, அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி ஊர்க்காரங்க அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ராதா நீ வந்து வாமா, அங்க நீ வந்து பேசணும்னும் போது ராதாவும் நான் வரேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ராதாக்கு ரித்தேஷை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரித்தேஷ் கூட இப்ப சேரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரித்தேஷ்க்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்மளை பாக்குறதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு வந்துட்டாலே, இவளுக்காக வெயிட் பண்ணது வந்து நல்ல விஷயமா தான் இருக்கு, நம்ம இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொருத்தரா இவங்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்கள பேசுறதுக்காக வர வைக்கும் போது இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது நான் இப்படி மாறினதுக்கே ரித்தேஷ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரித்தேஷ்க்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி சொல்றா, ஒருவேளை நம்ம வந்து இந்த பிரியறதுக்கு ஏத்துக்கிட்டோன்றதுனால இப்படி சொல்றாளான்னா அதுக்கு கிடையாது, வேற ஒரு விஷயம் நடந்தது. இப்பதான் நமக்கே தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே நான் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், நான் நினைச்சதை அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அதுக்காக பயங்கர முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, நிறைய எக்ஸாம் எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கவலைப்படாத, உனக்கு தேவையான காசெல்லாம் நான் அனுப்புறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மாவுமே வந்து மாசம் மாசம் காசெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அம்மா கிட்டயே காசு இல்லாம இருந்திருக்கும். அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராதா ரித்தேஷை லவ் பண்ணது அம்மாக்கு தெரியும். ரித்தேஷ் தம்பி கிட்ட உதவி கேட்டா என்னன்ற போய் அம்மா கேட்டிருப்பாங்க. இவருமே வந்து சட்டுன்னு காசெல்லாம் ரெடி பண்ணி தந்திருப்பாரு. போக போக நிறைய காசு தேவைப்படும், இவங்க படிக்கிற படிப்புக்கு நிறைய காசு தேவைப்படும். அம்மா வந்து அம்மா அனுப்புற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ராதா நான் தரது தெரிஞ்சதுன்னா ராதா ஏத்துக்க மாட்டா, அதனால எந்த காலத்திலயும் சொல்லாதீங்கன்றதுக்காக அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ராதா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அம்மாவே அனுப்புற மாதிரி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா இவரு ராதாவை படிக்க வைக்கிறதுக்காக இவரு சம்பாதிக்கிற காசை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. இதை தாண்டி இவருக்கு இடம் இருந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு பெரிய போர்ஷனை வித்திருப்பாரு. அந்த காசை அம்மா கிட்ட தந்து அனுப்பி வச்சிருப்பாரு. சோ அம்மா வந்து அடிக்கடி பாப்பாரு, அவ எக்ஸாம்லாம் எப்படி எழுதுறா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. கடைசி 2 வருஷமா தான் அம்மா கிட்ட இருந்தும் டச் கட் ஆயிருக்கும். காரணம் அவங்க இருக்காங்கல்ல, அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அம்மாவை அவங்க கூடயே கூப்பிட்டுப்பாங்க. அதனால அம்மா கூட இவரோட டச் கட் ஆயிருக்கும். போன் மூலியமா டச் இருக்கும், நேர்லயும் சந்திக்கிற மாதிரி டச் இருக்கும். ஆனா ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சோன்னா அம்மாவை அந்த இடத்துக்கே கூட்டு போயிருப்பாங்க. அம்மா கிட்ட டச் கட் ஆயிருக்கும். அம்மா இருக்காங்கல்ல, அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்காக சொல்லாம தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ராதா இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட சோகமா சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அது என்னன்னா வந்து ஒரு 4 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பேசியிருப்பாங்க. நான் ரித்தேஷ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன், ரித்தேஷ் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பாரா, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரான்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கேட்டாங்கல்ல, அதனால இவங்க அம்மா கிட்ட சோகமா பேசிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறமும் சொல்லாம இருந்தா சரியா இருக்காது, சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரித்தேஷ் சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீ படிக்கிறதுக்காக போனல, நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்கிட்ட காசு இல்ல, அப்ப நான் ரித்தேஷ் தம்பியை தான் பார்த்தேன், அவர்கிட்ட உதவி கேட்கும் போது அவருமே எனக்கு நிறைய உதவி எல்லாம் செஞ்சாரு, இதை எக்காரணத்தை கொண்டும் அவகிட்ட சொல்லாதீங்க, அவன் வந்து அதை விரும்ப மாட்டான்ற மாதிரி சொன்னாரு, அதனால்தான் நான் சொல்ல, மன்னிச்சிரு அப்படின்னும் போது ஆக மொத்தத்துல நம்ம பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் ரித்தேஷ் நம்மளை பத்தியே தான் யோசிச்சிருக்காரு. 3 வருஷமா நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அவரால் தான் இந்த பொசிஷனுக்கு நம்ம வந்திருக்கோம், அவர் வந்து இன்னும் நமக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்றது அம்மா மூலியமா இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது. அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரித்தேஷ் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நான் வந்து அந்த டைம்லயே ரித்தேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னோட இலக்கை அடையணுன்றதுக்காக தான் நான் அப்ப ரித்தேஷை விட்டு கஷ்டப்பட்டு பிரிஞ்சேன், இப்ப ரித்தேஷ் கூட தான் என்னோட மீதி வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ரித்தேஷ்க்கு இதை கேட்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. மேல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே மேல வராரு. நான் இப்படி இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு ரித்தேஷ் தான் காரணம், இதை எங்கனாலும் நான் சொல்லுவேன்ற மாதிரிலாம் பேசும்போது அங்க இருக்க ஊர் மக்கள் பயங்கரமா கிளாப்லாம் தட்டுறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்றாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது.
கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.